ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. அதுதாங்க பெரிய ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி போக்கு இருக்கே சுத்தமாக சரியில்லை. அவள் வந்து ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா. உனக்கு தான் விஜய் உனக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், விஜய்க்கு நீ சந்தோஷமாக இருக்க போகிறேன், அதை பார்த்து நானும் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்ட்டு வாய் வார்த்தைக்கு மட்டும்தான். அதுவும் ஏதோ ஆதி காலத்தில் சொன்னாங்க இந்த ராஜேஸ்வரி. ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லைங்க. நானும் பார்க்குறேன் அவளோட இது மட்டும் தான் குறியாக இருக்கா. அந்த மேனேஜரை வர சொல்கிறது என்ன, வக்கீலை வர சொல்கிறது என்ன, அதை மாத்துறது என்ன, இதை மாத்துறது என்ன, அதில் சைன் போடுறது என்ன, ஐயோ தாங்க முடியலடா சாமி. இவ அட்டூழியத்த என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கூட இருந்த குழியும் பறிச்சுட்டு நல்ல விளையாட்டுமே நடக்க போகிறாங்க. பார்த்தீங்களா இந்த உலகத்தில் எப்படி இருக்குது இந்த உலகம். எப்பவுமே செயின் செக் தட்டுறவங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க இவங்களுக்கு தான் காலமாக இருக்குது. ஆனால் உண்மையாக இருக்கிற நமக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கும் நடந்திருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ரஞ்சிதா இருந்துக்கிட்டு நேராக போய் கேட்டுடலாம், எத்தனை நாளைக்கு இவ கூட ஒரே அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே பார்த்தா அங்கே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கா. இந்த சொத்து மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் எனக்கு எந்த இது தேவையில்ல, ராஜேஸ்வரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி இது ஆரம்பிக்கிறது மட்டும்தான் என்னோட லட்சம். அது கீழே 100, 1000, 10,000 லட்சம் அப்படி கோடி கணக்கில் அது கீழே வந்து வருமானமும் வரணும், கம்பெனியும் பெருகணும். அதுக்கப்புறமா நான் இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போயிடும். நான் பணத்து மேலேயே தூங்கணும், அந்த அளவுக்கு எனக்கு வெறி இருக்குது. அதுக்கு காரணமாக இந்த விஜய்க்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க. ஏன்னா எப்படியோ அவன் மொத்தத்தையும் விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் இனிமேல் வெளியே வர போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் ஃபோனில் பேசிக்கிறாங்க. அப்படி பாவி ராஜிமா, உன்னை போய் நம்மளை பற்றியா என்னை செருப்பாலே வச்சுக்கணும், விஜய் கூட என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன் சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைலாகெல்லாம் விட்டுட்டு கடைசியில் விஜய் வந்து கடைசி வரைக்கும் ஜெயிலே இருக்க போகிறான்னு சொல்கிறேன், உனக்கெல்லாம் மனசாச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நின்றுட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன இறஞ்சி எதுவுமே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காத, நீ இப்போ எதுக்காக வந்த, நீ முதல்ல வெளியே போ, நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டியா அப்படின்னதும் ஆமாம் எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னதும் நீ கேட்டாலும் கேட்கலனாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நீ எதுக்கெடு கேட்டாலும் எனக்கு கவலையே இல்லை, எனக்கு ஏன் வேலை ஆகணும், அந்த விஜய் வந்து வெளியே வரத்துக்குள்ளே மொத்த சொத்தி என் பேரில் முதல்ல எழுதி வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையும் பற்றி யோசிக்க முடியும், அதனால் தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னதும் உங்கள் பிளான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு, இதை போய் நான் மட்டும் யார்கிட்ட சொன்னால் நான் என்ன நடக்கும், போய் சொல்லு பார்க்கலாம், நீ சொன்னால் ஏத்தையும் நம்ப மாட்டான். முக்கியமாக அந்த விஜய்ன்ற ஒரு முட்டாளுக்கிற பற்றியா, அவன் எதையும் நம்ப மாட்டான். அவன் அக்கா வந்து மலையவே தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டான்னு சொன்னா கூட நம்புவான். அப்படிப்பட்ட கூமட்டை குக்கரு, அதுவும் வடிகட்டுற முட்டாள். அவன்கிட்ட போய் நீ சொல்கிறியா, அவள் கட்டின பொண்டாட்டி மல்லி சொல்லியே கேட்கல, நீ ஒரு ஆளுநை வச்சு அவன் சொல்கிறது கேட்பான்னு நினைக்கிற. ரஞ்சி தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு நீ உன் வேலையை பார்க்குற விதை பாரு. எனக்கு இதெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு மனசு வந்துச்சுன்னா அப்போ வேணா உன்னை அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா, இல்லை வேற எங்கேயாச்சும் வசதியாக கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் அப்போ யோசிக்கிறேன், சரியா, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி வெளியே தோத்திடுறாங்க. ஓஹோ, உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சான், நானும் பாவம்னு சொல்லிட்டு பார்த்தா இவ்வளோ ஓவராக போகிறேன்னா உனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல செக் வைக்கிறேரு, நானும் கொஞ்சம் பரவாயில்ல இதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க, நானும் எத்தனை நாளைக்கு தான் சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே போய் நடந்த எல்லா உண்மையும் ஆதாரத்தோடு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்பாமல் இருப்பாரா விஜய்? ஆமாங்க, அவர் ஒரு வடிகட்டணம் முட்டாள் தான், அப்பயும் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த குணசேகரன் கிட்ட பேசுனது, அந்த வக்கீல் கிட்ட பேசுனது எல்லா ஆதாரத்தையும் எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் புரிய வருது. என்னது, என் அக்கா என்ன ஏமாற்றிட்டாங்களா, என்ன சொல்கிற ரஞ்சிதா, என்னால் சுத்தமாக நம்பவே முடியல அப்படின்னு. ஆமாம் என்னை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு சொன்னாங்க, அதையும் அவங்க செய்கிற மாதிரி தெரியல, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அனுப்பிச்சு நீங்கள் அதில் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்களே, அதுக்கும் அவங்க தடையாக தான் இருக்காங்க, அதுக்கும் வழி இல்லை. ஆக மொத்தத்தில் நீங்களும் வரல நானும் வரல, நம்ம வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு. அதுக்கு காரணமே அந்த ராஜிமா தான். அவங்க மட்டும் ஒழுங்காக இருந்தால் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஏதோ நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கோங்க, நானும் விட்டுட்டு அமைதியாக ஒதுங்கிடலான்னு பார்த்தா அதுக்கும் வழி விட மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நீ தான் விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும், நீதான் சொல்லிட்டு எல்லாம் பேசி என்னை பயங்கரமாக டென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரியல, நீங்கள் தான் எனக்கு ஏதாச்சும் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தஞ்சமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஜய்க்கு எல்லா உண்மையும் புரிய வந்துருச்சான்னு பார்த்தா அது இல்லைன்னு மாதிரி தான் தெரியுது, இருந்தாலும் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி தான் தெரியுது. சரி, அந்த மரமண்டிக்கு புரிஞ்சா என்ன புரியலன்னா அதுக்கப்புறம் மல்லி சீரியலுக்கு என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.